நாம் காணவிருப்பது நம்மில் இவர்கள். இருமொழி எழுத்தாளர் ராஜாவுடன் ஒரு சந்திப்பு. வீடு முழுவதும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், அதற்கு போட்டியாக எண்ணற்ற விருதுகள், இவையெல்லாம் நம் புதுவை எழுத்தாளர் ராஜாவிற்கு சொந்தமானவை. பார்ப்பதற்கு மிக அமைதியாய் திகழும் இவர் இலக்கிய உலகில் பல புரட்சிகளை செய்து கொண்டிருப்பவர். கடந்த 35 ஆண்டுகளாக ஆங்கிலத்திலும் 15 ஆண்டுகளாக தமிழிலும் சிறுகதை, கவிதை, கட்டுரை, புத்தக விமர்சனம் ஆகியவற்றை எழுதும் இருமொழி எழுத்தாளர் இவர். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும் நூல்களை மொழியாக்கம் செய்யும் ஆங்கில பேராசிரியரான இவர் காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இதுவரை ஆங்கிலத்தில் 25 நூல்களும் தமிழில் 10 நூல்களும் எழுதியுள்ளார். நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், உலக இலக்கியம் படிக்கிறேன். அதனால் உலக இலக்கியம் படிக்கும்போது நம்மளால் எழுத முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் என்னை ஒரு எழுத்தாளன் ஆக்குச்சு. எழுத்தாளன் ஆக்கிறதுக்கு எழுதுறது மட்டும் முக்கியம் கிடையாது, கூட இருக்கிற நண்பர்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால உதவி செஞ்சிட்ருப்பாங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே எழுத்தாளர் நண்பர்கள் தான். கல்லூரியில் ஆனாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, ஆரோவில் இருந்தாலும் சரி, எல்லாமே எழுத்தாளர் நண்பர்கள் தான். புதுச்சேரியை பற்றி நான் ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதனுடைய புதுச்சேரியோட வரலாறு, கன்சைஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாடோடி கதை, புதுச்சேரியோட நாடோடி கதையெல்லாம் சேகரித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கேன். அது ஃபோக் டேல்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு வந்திருக்கு. அது கூட கிளிம்சஸ் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகமும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது புதுச்சேரி கலைக்களஞ்சியம் இன்னும் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அது பல காலமாக செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு 85-90 விழுக்காடு அளவுக்கு புத்தக வேலை முடிஞ்சிடுச்சு. இதை நான் தனிமையாக செய்கிறதால அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியல. ஆனால் சீக்கிரம் முடிச்சிருவேன். இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளே சுத்தமாக முடிச்சுட்டு இந்த 5 தொகுதிகளும் வெளியே வரும். தி ஹிந்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஸ்டேட்ஸ்மேன், டெக்கானா ஹெரால்ட் போன்ற ஆங்கில தினசரிகளில் இன்றும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் எழுத்தாளர் ராஜா சாகித்ய அகாடமியின் பொதுக்குழு உறுப்பினராகவும் ஆங்கில செயற்குழு உறுப்பினராகவும் திறம்பட செயல்பட்டவர். புதுச்சேரி எழுத்தாளர்கள் பலரை தம் மொழிபெயர்ப்பின் மூலம் உலகம் அறிய செய்து வரும் ராஜா சமீபத்தில் கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய 25 சிறுகதைகளுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவரால் பாராட்டப்பட்டார். புதுச்சேரியில் பல விஷயங்கள் வெளியே தெரிய வேண்டியது இருக்குது. இது எல்லாம் வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஆங்கிலத்தின் வழியாக தான் கொண்டு போக முடியும். ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்களோ படிக்கிறவங்களோ கூட ரொம்ப துர்லபமாக இருக்கிறாங்க இப்போது. அதனால் ஆங்கிலத்தின் மூலம்தான் நம்ம புதுச்சேரி கதையிலையோ இல்லை புதுச்சேரி மண்ணுடைய மகிமையோ வெளியே எடுத்துகிட்டு போகிறோன்ற ஒரே நோக்காக தான் நான் அதை ஆங்கிலத்தில் எழுதிட்டுருக்கேன். ஆங்கிலத்தின் மூலம் இதை உலகம் பூரா என்னால் எடுத்துகிட்டு போக முடியும் என்ற நம்பிக்கையில் இதெல்லாம் பற்றி நான் ஆங்கிலத்தில் எழுதிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஆங்கிலத்தில் எழுதின புத்தகங்கள் மட்டும் ஒரு 25 புத்தகங்கள் இருக்குது. தமிழில் ஒரு 12 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், பாரதிதாசன், மகான் ஸ்ரீ அரவிந்தர் உட்பட பலரும் புதுச்சேரியில் வாழ்ந்து இலக்கிய தடம் பதித்தவர்கள். அந்த வரிசையில் தனது இடைவிடாத நற்சிந்தனை மூலம் நல்ல இலக்கியம் படைத்து வரும் எழுத்தாளர் ராஜாவை நாம் மனமுவந்து வாழ்த்துவோம்.